ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். இது 24ஆம் அதிகாரத்தின் 3ஆம் பகுதியை இன்று நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே 2 பகுதிகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் இன்று இரவு தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்திற்கு பெயர் திருமண துணையை தேடுதல். இந்த அதிகாரத்தில் இருக்கிற நபர்கள் மிக முக்கியமான நபர்கள். ஆபிரகாம், எலியேசர், ரெபெக்காள், ஈசாக்கு, லாபான். இந்த ஆதியாகம புத்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புத்தகங்களில் பெரிய புத்தகம். அந்த பெரிய புத்தகமான ஆதியாகமத்தில் இந்த அதிகாரம்தான் பெரிய அதிகாரம். ஒரே ஒரு முக்கிய நிகழ்ச்சியை மிக விளக்கமாக ஆக்கியோன் இதை எழுதி வைத்திருக்கிறார். ஆக இதை அவ்வளவு சுருக்கமாக இதை முடித்துவிட முடியவில்லை. ஆக ஆதியாகம புத்தகத்தில் இந்த அதிகாரம் பெரிய அதிகாரம். இந்த அதிகாரம் யாருக்கு என்ன செய்திகளை சொல்லுகிறது என்று பார்த்தோம். ஒரு தகப்பனுடைய கடமையை சொல்லுகிறது. ஒரு உதவியாளன் எப்படி நம்பகத்தன்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது. ஒரு திருமணமாகாத வாலிப பெண்ணின் சரித்திரத்தை துவக்குகிறது. திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்கு செய்திகளை சொல்லுகிறது. அதே போல திருமணத்துக்கு காத்திருக்கும் ஒரு வாலிபன் உடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை சொல்லுகிறது. 2 குடும்பங்கள் திருமணத்தில் இணையுமானால் அந்த குடும்பங்களுக்குரிய செய்திகளை விளக்கி சொல்லி இருக்கிறது. இது திருமண சம்பவத்தை விளக்கமாக கூறும் அதிகாரம். ஆனால் ஒரு திருமணத்தில் தேவன் எவ்வளவு மைய பொருளாய் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறது. உதாரணம், 67 வசனங்கள் கொண்ட இந்த அதிகாரத்தில் ஏறக்குறைய 20 இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தொழுகை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை துதித்து ஸ்தோத்தரித்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை நம்புகிறவர்கள் எப்படி காரியங்களை ஜெபத்தோடு தொடங்கி ஜெபத்தோடு முடித்து வெற்றியோடு திரும்புகிறார்கள் என்பதை இந்த அதிகாரம் சொல்லி இருக்கிறது. இந்த பெரிய அதிகாரத்தை 5 பகுதிகளாக பிரித்தோம். பகுதி 1, ஆபிரகாம் எலியேசருக்கு கொடுத்த கட்டளையும் ஆணையும், 24:1 முதல் 9. பகுதி 2, எலியேசர் மணப்பெண்ணை தெரிந்தெடுக்க அவளிடத்தில் எதிர்பார்த்ததும் அவன் செய்த ஜெபமும், ஆதியாகமம் 24:10 முதல் 27. பகுதி 3, எலியேசர் ரெபெக்காளின் வீட்டுக்கு சென்று அவள் வீட்டில் உள்ளவரிடத்திலே அவன் பேசியதும் அவர்களிடத்திலே கேட்டதும், ஆதியாகமம் 24:28 முதல் 53 வரை. பகுதி 4, ரெபெக்காள் தந்த வாய்ப்பிறப்பும் அவள் வீட்டை விட்டு புறப்பட்ட விதமும், ஆதியாகமம் 24:54 முதல் 61. பகுதி 5, ரெபெக்காள் ஈசாக்கை கண்டதும் அவள் அவனை திருமணம் செய்து கொண்டதும் எப்படி என்பதை கூறுகிறது. ஆதியாகமம் 24:62 முதல் 67. இந்த 5 பகுதிகளிலே முதல் 2 பகுதிகளை விளக்கமாக பார்த்திருக்கிறோம். இந்த அதிகாரம் பெரிய அதிகாரம். ஆனால் 4 முக்கிய இடங்களை இது குறிப்பிட்டிருக்கிறது. ஒரே காரியத்துக்காக 4 இடங்களில் இந்த சம்பவத்தை ஆக்கியோன் நகர்த்தி கொண்டு போகிறார். இந்த சம்பவம் நடக்கிற 4 இடங்களை கவனியுங்கள். இந்த அதிகாரத்தில் முதல் பகுதியிலே ஆபிரகாம் குடியிருந்த வீட்டிலே எலியேசரை அழைத்து தன் குமாரனுக்கு பெண் கொள்ளும்படி கேட்கிறார். ஆக முதல் பகுதி ஆபிரகாமினுடைய வீடு. 2வது பகுதி, எலியேசர் அந்த பெண்ணை தேடி, ஒரு பெண்ணை தேடி மெசபட்டோமியா என்ற ஒரு பெரிய பகுதிக்கு பயணிக்கிறார். அந்த நாகோர் என்பவனுடைய பட்டணத்தில் போய் நின்று அந்த துறவிலே நின்று ஜெபம் பண்ணி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க அவர்
காத்திருக்கிறார். ஆக அந்த நாகோருடைய ஊரில் இருந்த துறவு இரண்டாவது இடம். மூன்றாவது இடம், எலியேசர் அந்த பெண்ணை கண்டுபிடித்த பிறகு அவள் வீட்டுக்கு புறப்பட்டு போய் அவள் வீட்டிலே எலியேசர் பேசுகிறார். ரெபெக்காளுடைய இல்லம். நான்காவது, அந்த பெண்ணிடத்தில் பேசி, பெற்றோரிடத்தில் பேசி, அவன் எலியேசர் திரும்பவும் பெண்ணை எங்கிருந்து புறப்பட்டானோ அங்கு அழைத்து வருகிறான். கடைசி பகுதி சொல்லுகிறது ஈசாக்கின் வீடு அல்லது ஈசாக்கு குடியிருந்த இடம். ஆக 67 வசனங்கள் கொண்ட இந்த பெரிய அதிகாரத்தில் இந்த 4 இடங்களில் இந்த ஒரே சம்பவம் ஒரே காரணத்துக்காக பயணப்பட்டு வருகிறது. இந்த 4 இடங்கள் தான் இந்த அதிகாரம் முழுவதிலும் இருக்கிறது. பகுதி 1 கண்டோம் ஆபிரகாம் எலியேசருக்கு கொடுத்த கட்டளையும் ஆணையும். ஆதியாகமம் 24 1 முதல் 9. அதற்கு பிறகு எலியேசருடைய சிறப்புகளை கண்டுபிடித்தோம். இதற்கு பிறகு ரெபெக்காளுடைய குடும்ப பின்னணியை கவனித்தோம். ரெபெக்காள் நாகோர், மில்கால் என்பவர்களுடைய பேத்தி. ஆதியாகமம் 24 24. 2, ரெபெக்காள் பெத்துவேலின் மகள். 3, ரெபெக்காள் லாபானுடைய சகோதரி அல்லது ரெபெக்காளின் சகோதரன் லாபான் என்று பார்த்தோம். இந்த இடத்திலிருந்து தான் ஒரு பெண்ணின் குணநலங்கள் எப்படிப்பட்ட குணநலங்களாய் இருந்தது என்பதை இன்று தொடர்ச்சியாக கவனித்து இந்த அதிகாரத்தை இன்றாவது முடிக்க பிரயாசப்படுகிறேன். ஓகே, இந்த அதிகாரத்தினுடைய மைய நபர் எலியேசராயிருக்கலாம். ஆனால் இந்த அதிகாரத்தினுடைய மைய நோக்கம் ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பது. ஒரு பெண்ணை ஒருவனுக்கு எப்படி கண்டுபிடிப்பது? இதுல முக்கியம் என்னவென்றால், அந்த மணக்க போகிற மகன் இங்கே வரவில்லை. அந்த பெண்ணை வைத்து வாழ வைக்கிற புருஷனோ அல்லது அவளுடைய குடும்பத்தாரோ இங்கே வரவில்லை. இந்த பெண்ணை தேடுவதற்கு, கண்டுபிடிப்பதற்கு, அழைத்து கொண்டு போவதற்கு குடும்பத்தாரிலிருந்து அந்த பெண்ணை மணமுடிப்பவனோ அல்லது அவர்களுடைய பெற்றோரோ யாரும் வரவில்லை. ஆகையினால்தான் இந்த அதிகாரம் பல ஆச்சரியங்களை உள்ளடக்கிய அதிகாரம். ஒரு குடும்பம் என்பது, தேவனால் நியமிக்கப்படும் குடும்பம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை தேவன் நமக்கெல்லாம் செய்திகளை சொல்லுவதற்காகவே இந்த அதிகாரத்தை இவ்வளவு பெரிய அதிகாரமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இது ஏதோ ஆபிரகாமுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஈசாக்கினுடைய திருமணத்திற்கு மட்டுமல்ல. பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் எப்படி ஈசாக்குக்கு தகப்பனோ, அதே போல புதிய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன். ஆக 2 பகுதியிலும் அவர் தகப்பன். ஒரு தகப்பனுடைய வீட்டிலே ஒரு திருமண காரியம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பழைய ஏற்பாட்டிலே ஒரு தெய்வீகமான திருமணத்தின் உதாரணம் நமக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதே தகப்பன் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். அந்த விசுவாசிகளின் தகப்பன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உருவாக்குவார் என்று காரணங்களை நோக்கினால், திரும்பவும் இதே இடத்திற்கு வந்து இந்த 24ஆம் அதிகாரத்திலே விரிவாய் காரியங்களை கவனிக்க வேண்டியது இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் இந்த அதிகாரத்தை ஒரு சில காரணங்களுக்காக மட்டுமே படித்து முடிவெடுத்து விடுகிறோம். இந்த அதிகாரத்தில் இவ்வளவு செய்திகள் இருப்பதனாலே இதை ஏறக்குறைய 6 மணி நேரம் இந்த ஒரு அதிகாரத்திற்கு செலவிட்டு இருக்கிறோம். இந்த ஒரே அதிகாரத்திற்கு கடந்த 2 வாரங்களாக 4 மணி நேரம் இதை தியானித்திருக்கிறோம். இன்றும் இதன் தொடர்ச்சி நடக்கிறது. ஆக இது ஏதோ
எப்பொழுதோ யாருக்கோ யாருடைய வீட்டிலோ நடந்த ஒரு சம்பவத்தை எழுதி வைத்தார்கள் என்பதை விட, திருமணத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும், திருமணம் செய்த ஒவ்வொரு தம்பதிக்கும், திருமணம் செய்ய போகும் ஒவ்வொரு வாலிப பெண்ணுக்கும் வாலிப பையனுக்கும், இந்த திருமணத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் ரெண்டு குடும்பங்களுக்கு நடுவேயும் இருக்கிற நபர்களுக்கும் சொல்லுகிற செய்திகள் தான் இந்த அதிகாரத்தில் பாடங்களாக நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பது எப்படி, அதுதான் பெரிய வேலையாக எலியேசர் பயணித்து இந்த வேலையை துவங்க வருகிறார். அப்படியே பெண்ணை கண்டுபிடித்தார். யார் அந்த பெண்? எலியேசரை ஆச்சரியப்படுத்திய பெண். கணவன் வரவில்லை, கணவனுடைய பெற்றோர் வரவில்லை, தாய் தந்தை யாரும் இல்லை, உள்ளூர் தேசத்தில் இல்லை, வெளி தேசம், நீண்ட பயணம், முகமறியாத குடும்பம். இப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியிலே ஒரு பெண் தைரியமாக, ஒரு மனுஷனோடு போகிறாயா என்று கேட்டதற்கு போகிறேன் என்று சொல்லி அவன் பின்னே செல்லும் அளவுக்கு ஒரு தைரியமுள்ள ஒரு வாலிப பெண் எப்படிப்பட்ட பெண்ணாய் இருந்திருந்தால் தன் வாழ்க்கையிலே முக்கியமான முடிவெடுப்பதற்காக இப்படி தீர்க்கமான ஒரு பயணத்தை அவள் துவங்கி இருக்கிறாள் என்பதுதான் ஆச்சரியம். தேசம் தெரியாது, குடும்பத்தார் தெரியாது, மணமகன் தெரியாது, மணமகனுடைய பெற்றோர் தெரியாது, அவர்களுடைய நிலை தெரியாது, முன்பின் யாருமே தெரியாது. ஜெபிக்கிற ஒரு மனுஷன் வந்து ஜெபம் பண்ணி இந்த காரியத்தை துவங்கி அவளை சந்தித்து அவளை பரிசோதித்து அவனை ஆச்சரியப்படுத்திய பதில்களை எல்லாம் சேகரித்து அவளுடைய வீட்டுக்கு எலியேசர் போய் எல்லாவற்றையும் ஒப்புவித்த பிறகு திரும்பவும் மறுநாள் புறப்பட்டு கிளம்பி அந்த தன் சொந்த தேசத்திற்கு மகளை அழைத்து கொண்டு போகிறான் என்றால் இதில் முக்கிய பங்கு எலியேசருக்கு மட்டுமல்ல, அந்த வாலிப பெண்ணான ரெபெக்காளையும் சேர்த்து தான். சரி, ரெபெக்காளுடைய குணநலங்கள் தான் என்ன? முதலாவது, ரெபெக்காள் என்றால் கேப்டிவேட் என்று பொருள். கைப்பற்று, கவர்ந்து இழு என்பதுதான் அந்த பெயருக்கு பொருள். அப்படி என்றால் அந்த பெயரின் பொருளை இருக்கிற அர்த்தத்தை போலவே அவள் கவர்ந்திழுக்கக்கூடிய ஒரு பெண்ணாய் இருந்தாள். எலியேசரை ஆச்சரியப்படுத்தியதும் அதுதான். ஆக ரெபெக்காள் என்றால் கேப்டிவ், கைப்பற்று, கவர்ந்து இழு என்று பொருள். இவளை குறித்த சில குறிப்புகளை சுருக்கமாக கவனிக்கலாம். குறிப்பு 1, ரெபெக்காளும் அவள் வீடும், அவளும் அவள் வீடும். ரெபெக்காள் தண்ணீர் எடுக்க துறவுக்கு வந்தாள். ஒரு பெண், வாலிப பெண் தன் குடும்பத்தில் உள்ள வீட்டு வேலைகளை செய்வதற்காக அவள் அர்ப்பணிக்கப்பட்டவள் என்பது ரெபெக்காளின் அறிமுகத்திலிருந்தே துவங்குகிறது. ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் முக்கியம். ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த ரெபெக்காளுடைய சரித்திரம் பல பாடங்களை ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இவளுடைய அறிமுகமே அவள் தண்ணீர் எடுக்க துறவுக்கு வந்தாள் என்பதுதான் அவளுடைய அறிமுகம். அவளுடைய முதல் காட்சியே அப்படிதான் வருகிறது. ஆக ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் எவ்வளவு முக்கியம், அவள் எவ்வளவு பொறுப்புகளை கையில் வைத்திருக்க வேண்டியவள், அவள் எவ்வளவு பொறுப்புகளை தன் தோளில் சுமக்க வேண்டியவள் என்பதற்கு அடையாளம்தான் அவள் குடத்தை தோளின் மேல் வைத்து துறவுக்கு வந்தாள். ஒவ்வொரு குடும்பத்தின் பொறுப்புகளை தன் தோளில் சுமக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிறது. அதுதான் அவளும் அவள் வீடும். 2,
அவளும் அவள் அழகும் ரெபெக்காளை குறித்து அவளினுடைய அறிமுகத்தை வேதம் சொல்லும் பொழுது அவள் மகா ரூபவதியாய் இருந்தாள் என்று சொல்லுகிறது. அவள் வெளிப்புறத்தில் அழகாய் இருந்தால் அது மட்டுமே அவளுடைய அழகு அல்ல, அவள் உட்புறத்தில் இருந்த அந்த குணநலங்களின் அழகு இருக்கிறதே, அந்த அழகை தான் நாம் கடந்த வாரத்தில் கவனித்தோம். அழகு என்பது வெளியில் இருப்பதை விட உள்ளே இருக்கிறது தான் மிக முக்கியம். பழைய ஏற்பாடு வெளிப்புற அழகை பல இடங்களில் சொல்லி இருக்கிறது. புதிய ஏற்பாடோ உட்புற அழகை வெளிப்படுத்தி காட்டுகிறது என்று. நம்பர் 3, அவளும் அவள் நடத்தையும், ரெபெக்காளும் அவள் நடத்தையும், அவள் புருஷனை அறியாத கன்னி என்று வேதம் கோடிட்டு காட்ட தவறவே இல்லை. காரணம், வாலிப பெண்கள் அழகா இருந்தால் என்ன நடக்கும் என்பது இந்த காலத்திலே எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் ரெபெக்காள் விசுவாசிகளுக்கு, வாலிப பெண் பிள்ளைகளான விசுவாசிகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான எடுத்துக்காட்டு. அவள் அழகுள்ளவளாயிருந்தாள், ஆனால் அவள் தோளில் தண்ணீர் குடத்தை சுமக்கக்கூடிய பெண்ணா இருந்தாள். அவள் அழகுள்ளவளாயிருந்தாள், ஆனால் புருஷனை அறியாத கன்னியா இருந்தாள். அவளுக்கு தொடர்பு முன்னோ பின்னோ இல்லை என்பதுதான் அந்த வார்த்தையின் பொருள். 4வது குறிப்பு, அவளும் அவள் கொடுத்த மதிப்பும் நிறைந்த வார்த்தைகளும். ரெபெக்காளுக்கு பெரியவர்கள் மேல் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இயற்கையான பண்பாட்டை அறிந்தவளாய் இருந்தால். எலியேசர் தண்ணீர் கேட்ட பொழுது குடியும் என் ஆண்டவனே என்று சொல்லி இருக்கிறாள். கவனியுங்கள், ரெபெக்காள் மனமுடிக்க போகிற ஈசாக்கு, அந்த ஈசாக்கின் தாய் சாரால் கூட தன்னுடைய கணவனை ஆண்டவனே என்றுதான் அழைத்திருக்கிறாள். இதை புதிய ஏற்பாடு கூட அந்த வார்த்தைகளை அடிக்கோடிட்டு ஆமோதிக்கிறது. ஆக ஒரு வாலிபனை மனமுடிக்க போகிற ஒரு வாலிப பெண் முன்கூட்டியே பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கக்கூடியவள் என்பதை ரெபெக்காளுடைய வார்த்தை நிரூபிக்கிறது. அவளும் அவளது மதிப்பும். நம்பர் 5, அவளும் அவளது குணமும். ரெபெக்காளும் ரெபெக்காளின் குணமும். குடியும் என்று சொன்னால் ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் வார்ப்பேன் என்று சொன்னால், அதயம் 24:19. இது கஷ்டமான ஒரு வேலை, சகஜமாக யாரும் செய்ய முடியாத ஒன்று. இயற்கையாய் அவ்வளவு எளிதாய் இதை செய்துவிட முடியாது. நாம் ஏற்கனவே போன பகுதிகளிலே கவனித்தோம். எலியேசர் தேடியது ஆபிரகாம் வீட்டாரை அல்ல. எலியேசருக்கு வேண்டியது ஒரே ஒரு பெண். அவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் முன்கூட்டியே தீர்மானித்து ஜெபம் பண்ணி முடிவெடுத்து காத்திருக்கிறார். அவர் எதிர்பார்த்தது ஒரு பெண். எப்படிப்பட்ட பெண் என் எஜமானுக்கு வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாயிருந்தார். நம்பர் 6, அவளும் அவள் உழைப்பும். ரெபெக்காள் இங்கே ஆச்சரியப்பட வைத்தது, துறவிலே இறங்கி இறங்கி ஏறி தண்ணீர் மொண்டு வந்து தொட்டியிலே ஊற்றி ஒட்டகங்களுக்கு வார்த்தது. அப்படி என்றால் ஒரு வாலிப பெண் உழைப்பதற்கு சலிக்காதவள், முகம் கோணாதவள், இன்னும் கொண்டு வர துறவுக்கு ஓடி ஒட்டங்களுக்கெல்லாம் வார்த்தாள். இது அவளுடைய கடினமான உழைப்பை காட்டுகிறது, உழைக்க கூடியவள் என்பதை காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு உழைப்பு தான் பின்னாட்களிலே தனிமையா இருக்கிற ஈசாக்கு மிக பெரிய செல்வந்த குடும்பத்திலே நுழைய போகிற ரெபெக்காள் எப்படி வாழப்போகிறாள் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு சின்ன சின்ன குறிப்புகள், கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள். 7வது,
அவளும் அவள் அறிவும். நாகோருக்கு மில்கால் பெற்ற பெத்துவேலின் மகள் என்று பதில் சொன்னாள். ஆக ரெபெக்காளுக்கு தன் பூர்வீகத்தை குறித்த அறிவு இருந்தது, குடும்பத்தாரை குறித்த தெளிவு இருந்தது. எங்கள் முன்னோர் யார், யார் எங்கள் பெற்றோரின் பெற்றோர், நான் எந்த வம்சத்திலிருந்து வந்தவள் என்பதை அந்த வாலிப பெண் தெளிவாக பதில் சொல்லும் அளவுக்கு தெரிந்து வைத்திருந்தாள். வாலிப பிள்ளைகள் படிக்கிற அறிவு வேறு, படித்துவிட்டு இருக்கிற கல்வி அறிவு வேறு. ஆனால் வாழ்வியல் அறிவு என்பது வேறு, குடும்ப அறிவு என்பது வேறு. ரெபெக்காள் அவள் குடும்பத்தை குறித்த குறிப்புகளில் மிகவும் தெளிவாயிருந்தாள். நம்பர் 8, அவளும் அவள் உண்மையும். எலியேசரை துறவண்டையிலே சந்தித்து விட்ட பிறகு அவள் வீட்டுக்கு ஓடி போய் இந்த சம்பவத்தை தன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சொன்னாள். இதை தான் 24-28 வாசிக்கிறோம். என்ன சொன்னால், அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். பாருங்க, அவ எவ்வளவு ஒரு உண்மை உள்ளவளா இருந்தா இந்த சம்பவத்தை மறைக்கல. அப்போ வாலிப பிள்ளைங்க தம் பெற்றோருக்கு காரியங்களை மறைக்க கூடாது. வெளிப்படையா திறந்த புத்தகமா அவங்க வீட்டில் இருக்கணும் அப்படின்றத ரெபெக்காள் சொல்லி கொடுக்கிறார். எவ்வளோ காரியங்களை யோசித்து பாருங்க. உங்க பெற்றோருக்கு தெரியாத மறைக்கிற காரியங்கள், உங்க பெற்றோருக்கு தெரியாத பணத்துல மறைக்கிற காரியங்கள், புத்தகத்துல மறைக்கிற காரியங்கள், போன்ல மறைக்கிற காரியங்கள், மறைச்சு மறைச்சு படிக்கிற காரியங்கள், ஒளிச்சு வச்சு படிக்கிற காரியங்கள், பாத்ரூம்ல போய் கதவை சாத்திட்டு யாருக்கு தெரியாத படிக்கிற காரியங்கள். ஒரு வெளிப்படையான அணுகுமுறையே இல்லை என்றால் அங்கு ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்படின்னு பொருள். இந்த இடத்துல ரெபெக்காள் எலியேசரை சந்திச்சா, எலியேசர் உடைய பொருள் கொடுத்தாரு பாருங்க, அந்த காதணிகள் அந்த கடுக்கங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு வீட்டுக்கு போய் நடந்ததை எல்லாம் வீட்டுக்கு சொன்னான். அப்ப அந்த பெண், அந்த வாலிப பெண் தன் மனசுல எதையுமே வைக்கல, மறைக்கவே இல்லை, ஓப்பனா சொல்லி இருக்கிறா. அப்போ அதுவும் அவளுடைய உண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்பர் 9, அவளும் அவள் வாய் பிறப்பும். அந்த வீட்டில் அந்த வீட்டார் பார்த்து கேட்கிறாங்க, இந்த மனுஷனோடு போகிறாயா என்று. அவள் சொன்னால் போகிறேன் என்றாள். அப்போ ஒரு வாலிப பெண் எவ்வளோ ஒரு தைரியமா இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கணும்னா, தன் குடும்பத்தாருடைய அனுமதியோடு, ஒரு தெய்வீக சூழ்நிலையோடு, ஜெபம் நிறைந்த அந்த சூழலோடு ஒரு முடிவை எடுக்க போறா. அதனால தான் கேள்வி கேட்டதும், இந்த மனுஷனோட போறியா அப்படின்னு கேட்டதுக்கு வேற எந்த ஒரு காரியமும் பேசல, அந்த குடும்பத்தார் பேசல, வரதட்சணையை குறித்து பேசல, போக்குவரத்து குறித்து பேசல, எவ்வளவு செலவுகள்ன்றத பேசல. கேள்விக்கு பதில், இந்த மனுஷனோடு போறியா அப்படின்னு கேட்டதுமே போகிறேன் என்றால், அங்க ஒரு பெரிய விவாதத்துக்கோ கேள்விகளுக்கோ இடமில்லை. ஒரே ஒரு கேள்விதான், இந்த மனுஷனோடு போகிறாயா? போகிறேன். இதுதான் ரெபெக்காளுடைய வாழ்க்கையில முக்கியமான படிகளுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் செயல்களும் டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. இவ இந்த நிகழ்ச்சி நடக்கும்னு 2 நாளைக்கு முன்னாடி கூட யோசிச்சிருக்க மாட்டா, 1 மாசத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்க மாட்டா. வழக்கமா வர மாதிரி அன்னைக்கு துறவுக்கு வந்தா. ஆனா ஒரே நாள் ராத்திரியில இவ்வளவு நிகழ்ச்சிகளும் நடந்து முடிஞ்சு மறுநாள் கிளம்புறாங்க. அப்போ காத்திருத்தல் என்பது கஷ்டம்தான். ஆனா நிகழ்ச்சிகளை தொடங்கி முடிக்கிறதுக்கு தேவன் நேரம் எடுத்தா அவருக்கு ஒரே நாள் போதும் காரியங்களை செய்துவிட. ஹல்லேலூயா. ஒரு நாள் போதும் தேவன் கை வச்சா, ஒரு நாள் போதும் தேவன் கிரியை செஞ்சா,
காத்திருத்தல் மிக நீளம். ஆனால் தேவன் கிரியை செய்யும் போது அவருக்கு தேவை ஒரே ஒரு மாலை பொழுது, அல்லது ஒரே ஒரு இரவு, அல்லது ஒரே ஒரு விடியற்காலை. அப்ப தேவனை நம்புறவங்களுக்கு இப்படிதான் டர்னிங் பாயிண்ட் டக்கு டக்குன்னு வரும். தேவனை நம்புறோம், லேட் ஆகுது, ஆமா லேட் ஆகுது. ஆமா தேவனை விசுவாசிக்கிறோம், நடக்கவே இல்லை, ஆமா நடக்கல. ஆனால் ஒரு நாள் தேவன் கை வச்சா, கிரியை செய்ய ஆரம்பிச்சா, டக்குன்னு எல்லாமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு இரவுல வாழ்க்கையை முழுவதுமா தலை கீழே கர்த்தர் மாற்றிடுவாரு. இந்த பெண்ணு அவங்க வீட்டார் கேட்டாங்க 10 நாள் இருக்கட்டும்னு. அதுக்கு கூட வாய்ப்பு இல்லை, அதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. அப்போ அவளும் அவள் வாய் பிறப்பும் அவள் வாழ்க்கையை தீர்மானிக்குது. இன்னைக்கு எத்தனை வாலிப பெண்க பெற்றோருடைய சம்மதத்தை கேட்கும் பொழுது, அல்லது அந்த வாலிப பிள்ளைங்களுடைய சம்மதத்தை கேட்கும் போது எத்தனை முறை நம்ம நோ சொல்லி இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. எத்தனை வாலிப பிள்ளைங்க எதுக்கெல்லாம் நோ சொல்லி இருக்கிறோம்? அவன் கருப்பு, நோ சொல்லி இருக்கிறோம். அவன் குள்ளம், நோ சொல்லி இருக்கிறோம். அவன் தலையில முடி இல்ல, நோ சொல்லி இருக்கிறோம். அவன் தடியா கண்ணாடி போட்டிருக்கிறான், நோ சொல்லி இருக்கிறோம். அவன் வசதி இல்லை, நோ சொல்லி இருக்கிறோம். அவனுக்கு வேலை இல்லை, நோ சொல்லி இருக்கிறோம். அவன் சரியா எனக்கு ஈக்குவலா படிக்கல, நோ சொல்லி இருக்கிறோம். எவ்வளவு காரியங்கள்ல, சாதாரணமான காரியங்கள்ல திருமணம்னு வரும்பொழுது எவ்வளவு எளிதா சாதாரண காரியங்களுக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஆனா முடியல, ஆனா நோ சொல்லி இருக்கிறோம். ஒரு பெண்ணு யார மணக்க போறான், அவனை பார்க்கவே இல்லை. யாரோடு வாழ போறான், அவன் உருவமோ போட்டோவோ எலியேசர் கொண்டு வரல. பெண்ணிடத்துல கேள்வி கேட்டாங்க, நீ அந்த பையனை கட்டிக்கு போறியா அப்படின்னு கேட்டாங்களா? இல்ல இல்ல. நீ இந்த மனுஷனோடு போறியா? அப்போ சாதாரணமா ஒரு குடும்பத்துல எதிர்பார்ப்பு கேள்விகள் அப்படின்னு வரும் பொழுது அந்த கேள்விகளையும் இங்க நடக்கிற இந்த குடும்பத்துல நடக்கிற கேள்விகளையும் ஒப்பிட்டு பாருங்க. எங்க எந்த அளவுக்கு நம்ம தரந்தாழ்ந்து தூரம் இருக்கிறோம், எவ்வளோ கீழ்த்தரமான உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நோன்னு சொல்லி இருக்கிறோம். இந்த காலத்துல இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குமானால் நீ அந்த மனுஷனோட போகிறாயா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணு, இவன் கூட யார் போறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாப்பிள்ளையை பார்க்காத நான் போவே மாட்டேன், அவரோட பேசாத போவே மாட்டேன், இந்த வயசானவரையாக கூட நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எத்தனை கேள்விகளை கேட்டிருப்போம். பெற்றோர் என்ன சொல்லியிருப்போம்? கற்றவன் எங்கப்பா, நீ வந்துட்ட அப்படின்னு கேட்டிருப்போம். பையன் எங்க, வாலிப பையன் தானே, கூட கூட்டிட்டு வர தானே, 10 ஒட்டகத்தை கூப்பிட்டு வந்திய, கூட அவனை ஏறி உட்கார வச்சு வந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருப்போம். கேள்வி சரியா தான் இருந்திருக்கும். ஆமால, 10 ஒட்டகம் அந்த ஆளை கூட கூட்டின்னு வந்திருக்கலாமே, கட்டிக்கு போற பையன் எங்க, அவங்கள நாங்க பார்க்கல, கேட்கல, விசாரிக்கல, எப்படி நம்பி பொண்ணை கொடுப்போம்? எப்படியெல்லாம் கேட்கிறோம் பார்த்தீங்களா? இப்படிதான் கேட்டு இருப்போம் இன்னைக்கு இருந்தா. ஆனா ஜபத்துல தொடங்கி ஜபத்திலேயே நடக்கிற ஒரு பரந்த மனம் கொண்ட உண்மையுள்ள விசுவாச குடும்பங்களுடைய திருமணங்கள் இப்படிதான் இருக்கும். நம்பர் 10, அவளும் அவள் குடும்ப இயலும். அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டு ஈசாக்க சந்திக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுது 24:65. அப்போ ரெபெக்காளுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள வரணும் அப்படின்னா எப்படி தன்னை மாத்திக்கிட்டோம் அப்படின்றது தெரிஞ்சிருந்தது. இவ்வளவு நாள் குடத்தை தண்ணி எடுத்து குடத்துக்கு போனா, வீட்டுல வேலை செஞ்சா, அம்மாவுக்கு உதவியா இருந்தா, அப்பாவுக்கு உதவியா இருந்தா, அண்ணனுக்கு உதவியா இருந்தா ஓகே.
இப்போ ஈசாக்க சந்திக்க வரா. சந்திக்க போறதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு புருஷனிடத்துல தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ன்றத ரெபெக்காள் கற்றறிந்திருந்தா, அதற்காக தன்னை மாத்தி கொள்ளவும் ஆயத்தமா இருந்தா, அதுக்காக செயல்ல இறங்கிட்டா. இப்ப இதுதான் விளக்கமா சில காரியங்களை ஒரு வரிசையா ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஆக இந்த 10 குறிப்புகளும் ரெபெக்காளுடைய குணநலங்களை சொல்லி இருக்கிற குறிப்புகள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் பகுதி 3. இந்த 3ஆம் பகுதி, எலியேசர் ரெபெக்காளின் வீட்டுக்கு சென்று பேசியதும் கேட்டதும். ஆதியாகமம் 24, 28 முதல் 53 வரை. இது இந்த அதிகாரத்தில் 3ஆம் பகுதியில் வர சம்பவம். என்ன கேட்டாரு கவனிங்க. எலியேசரை பார்க்க லாபான் ஓடி வரான். ஓடி வந்து அவர் துறவண்டியிலே நிற்கிறார் என்பதை கண்டுபிடித்து அவரை வீட்டுக்கு வரும்படி அழைக்கிறான். கவனிங்க, எலியேசரை லாபான் வீட்டுக்கு அழைத்தான். லாபான் எலியேசரை வரவேற்றான். என்ன வரவேற்றான்? 24 படிப்போம். 24, 30, 31. அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபெக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். ஓகே, இவர் வீட்டுக்கு வெளியே இல்ல, துறவாண்டையில நிற்கிறாரு. விஸ்தாரமான பகுதிக தேசம் அப்படிதான் இருந்துச்சு அந்த நாட்கள்ல. அப்போ ஒரு வீடுன்னா அதை சுத்தி பெரிய நிலங்கள் இருக்கும், வயல்வெளிகள் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் பெரிய பெரிய வயல்வெளிகளும் நிலங்களும் இருக்கும். நடுவில் ஒரு வீடு இருக்கலாம், துறவு இருக்கலாம். ஆக லாபான் வந்து, நீங்க ஏன் வெளியே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. லாபான் வந்து கூப்பிட்டதும் அங்கே வரவேற்றான். லாபான் எலியேசரை வரவேற்றான். லாபான் எலியேசரின் ஒட்டகங்களை உபசரித்தான். லாபான் எலியேசரோடு வந்தவர்களுக்கும் தண்ணீர் கொடுத்தான். வாசிங்க 31, 32. அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். எலியேசர் ரெபெக்காள் வீட்டுக்கு போனதும் முதல்ல எலியேசருக்கு உபசரிப்பு நடக்குது. அவனோட வந்தவங்களுக்கு உபசரிப்பு நடக்குது. ரெண்டாவது, எலியேசர் தன் வீட்டுக்கு வந்த காரியத்தை அறிவிக்கிறார். இதைதான் 33ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். ஸோ 33 இருந்து 48 வரைக்கும் சுருக்கமாக பாருங்க. பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தையே சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன், சொல்லும் என்றான். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் என்ன நடந்ததோ எல்லாவற்றையும் விவரிக்கிறான். எவ்வளோ வசனங்கள் பாருங்க, 35 48 வரைக்கும் பாருங்க. 47, அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்கால் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்பொழுது அவளுக்கு காதணியையும் அவள் கைகளிலே கடக்கங்களையும் போட்டு தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன்.
இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலது புறத்தையாகிலும் இடது புறத்தையாகிலும் நோக்கி போகிறேன் என்றான். 49 வரைக்கும் இவ்வளவு நேரம் நடந்தத துறவண்டையில எப்படி எலியேசர் ஆபிரகாம் கிட்ட இருந்து புறப்பட்டாரு, ஏன் புறப்பட்டாரு, எங்க வந்து நின்னாரு, துறவண்டியில என்ன பண்ணாரு, ரபேக்கால எப்படி சந்திச்சாரு, ரபேக்கால் என்ன செஞ்சார், என்ன பேசினாரு, இவர் என்ன கொடுத்தாரு, என்ன கேட்டாரு, அவள் என்ன பதில் சொன்னா, எல்லாத்தையும் டீடைல்டு ஒரு டாக், ஓப்பன் டாக்க எலியேசர் ரெபேக்கால் வீட்டாருக்கு பேசுறாரு. அவர் எதையுமே மறைக்கல. இந்த வசனங்கள்ல படிச்சா ஒன்ன கூட அவர் மாத்தியே சொல்லல, அப்படியே சுத்தமா நடந்ததை ஒண்ணு விடாத சொல்றாரு. அதுதான் அவங்க வீட்டில் நடந்ததை அறிவித்தார். ஆபிரகாம் தன்னை அனுப்பின காரியத்தை எலியேசர் விளக்கினான். 34 இருந்து 41. நம்பர் 2, தான் துறவண்டையில நின்று ஜெபித்ததை எலியேசர் விளக்கினான். 42, 43, 44. நம்பர் 3, தான் ரபேக்காலை சந்தித்த விதத்தையும் விளக்கினான். 45 முதல் 48. அப்போ எலியேசர் கிட்ட இந்த பேச்சு இருக்குது. இந்த பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் எதையுமே மறைக்கல, எதையுமே கூட்டல, எதையுமே குறைக்கல. பிளாங்கா பியூரா அப்படியே நடந்ததை சொல்றாரு. ஆனா நம்ம திருமணங்கள்ல அப்படி இல்லை. இந்த மீடியேட்டர் இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு காரியங்களை மறைச்சு தான் சொல்றாங்க. வெளிப்படையா சொல்லல, வெளிப்படையா பேசல, பல காரியங்களை மறைச்சிட்டு தான் பேசுறோம். ஆனா எனக்கு இந்த இடத்துல எலியேசரை குறித்து பிடிச்சது என்னன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. உங்களுக்கு சொல்லுங்க, நான் இங்கிருந்து வந்தேன், இதை பார்த்தேன், இதை பேசினேன், இதை சொன்னேன், இதை செஞ்சேன், இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு பிரியமா விருப்பமா சொல்லுங்க, இல்லைனாலும் சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க, இல்லைன்னா நான் ரைட்டோ லெஃப்டோ கிளம்பி போறேன் அப்படின்னாரு. See, எவ்வளவு ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைஃப் மீடியேட்டர் பாத்தீங்களா? எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு வெளிப்படையான பேச்சு இருக்குமானா எப்படி குடும்பங்கள்ல பிரச்சனை வரும்? எவ்வளவு குடும்பங்கள்ல இந்த மாதிரி நடக்கல. என்ன சொல்றேன் தெரியுமா? திருமணத்துக்கு முன்னாலே ஏன் சொல்லல, ஏன் மறைச்சிங்க அப்படின்னு கேட்கிறோம். மறைச்சதுனால தானே பிரச்சனை. திருமணத்துக்கு முன்னால ஏன் இதை எனக்கு சொல்லல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ திருமணத்துக்கு பின்னால வர பிரச்சனைக்கு பொறுப்பெடுக்க வேண்டியதா இருக்குது. ஏன் திருமணத்துக்கு முன்னாடியோ இல்ல திருமணத்தின் போது அதை பேசுற அப்பவோ வெளிப்படையா எல்லாத்தையும் பேசாததுனால எல்லா இடங்களிலும் பிரச்சனை இருக்குது. சமீப நாட்கள்ல நான் பார்த்தது எல்லார் ஃபேமிலியிலும் பிரச்சனை, லேட்டஸ்ட் வெட்டிங்ல பிரச்சனை, லேட்டஸ்ட் யங் கப்பிள் வாழ்க்கையில பிரச்சனை, படிச்ச கிராஜுவேட் பிள்ளைங்க கிட்ட பிரச்சனை. அந்த நாட்கள் எல்லாம் 30, 40, 50, 60, 70 வருஷம்லாம் கணவனும் மனைவியும் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டு வாழ்ந்து பல பிள்ளைகளை பெற்று வாழ்க்கைய திருப்தியா முடிச்சவங்க உண்டு. ஆனா இந்த நாட்கள்ல வாலிப பிள்ளைங்க திருமணத்தை ஒரு பொருட்டா, மேன்மையா, மகிமையா, உன்னதமா கருதல. The family value இருக்குது. family value, குடும்ப இயல், அதுவே பேசிக்கா தெரியல. அதனாலதான் இந்த காலத்துல கோர்ட்ல திருமணங்கள் அதிகமா போய் நிக்குது டிவோர்ஸுக்கு. கிறிஸ்துவ குடும்பங்கள் கூட வெக்கமா இருக்குது, துக்கமா இருக்குது. ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு திருமண சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிற, ஒரு வேதத்தை கையில் வைத்திருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவு கீழ்த்தரமான காரியங்கள் குடும்பங்கள்ல நடக்குமானால், சிக்கல்கள் இருக்குமானால், மற்றவங்க எல்லாம் ஏமாத்துறோம், மற்றவங்க குடும்பங்கள் ஏமாத்துறோம். அப்போ
வாலிப பிள்ளைங்க குடும்ப வேல்யூவை மாத்துறாங்க. காலம் மாறுது, படிப்பு மாறுது, சமுதாயம் மாறுது, அதனால குடும்ப இயலும் மாறுது. இல்ல, தோ ஆதியாகமம் 24 தெய்வீக குடும்பங்களுக்கு அடித்தளம், அடிப்படை. ஒரு கட்ட போகிற மணவாளனையே பார்க்காமல் புறப்பட போகிற ஒரு மணப்பெண், வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்து முடிச்ச பெண், அவள் சரித்திரம் தான் பின்னால இருக்கிற எல்லாருக்கும் பேசப்படுது. ஓகே, வீட்டுக்கு போய் எலியேசர் எல்லாத்தையும் பேசுறாரு, எதையும் மறைக்கல. ஓகே, நம்பர் 3, எலியேசர் ரெபெக்காளுக்கு அழைப்பு விடுத்தார். அவங்க வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சொல்றாரு. இப்போ அழைக்கிறாரு ரெபெக்கால. எலியேசர் ரெபெக்காள் வீட்டில் இடத்துல அனுமதி கேட்டாரு. 49, ரெபெக்காளின் வீட்டார் தந்த அனுமதியால் மறுபடியும் அவர் ஜெபம் பண்றார். எலியேசர் ரெபெக்காளின் வீட்டார் தந்த அனுமதியால் கர்த்தரை பணிந்து ஜெபிக்கிறாரு. 51 வசனம், 52 வசனம். ஜெபம் முடிச்சதும் எலியேசர் ரெபெக்காளினுடைய வீட்டாருக்கு வெகுமதிகளை கொடுக்கிறாரு. 53 வசனம் படிங்க. பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். கவனிங்க, இந்த வீட்டுல 4 பேரும் இருக்கிறாங்க. அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ அப்பா எங்க இருக்கிறாரு? 50 வசனத்தை கவனிங்க. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, அப்பா இருக்கிறாரு, பையன் இருக்கிறான். இப்போ 53 கவனிங்க. அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உசிதங்களை கொடுத்து. அப்ப தாயும் இருக்கிறாங்க, அம்மா, அப்பா, பையன், பொண்ணு, 4 பேரு. அப்போ இது ஒரு யுனைடெட் ஃபேமிலி, இது எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சிகள் நடக்குது. இப்போ வெகுமதிகளை கொடுக்கிறாரு. பகுதி 4, ரெபெக்காள் தந்த வாய்ப்பிறப்பும் தன் வீட்டை விட்டு புறப்பட்டதும். ஆதியாகமம் 24 54 இருந்து 61. இந்த பேச்செல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க கிளம்ப வேண்டிய பேச்சு வருது. வாய்ப்பிறப்ப கேட்போம் அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டாரு. பெண் பிள்ளை அவங்க வீட்டில் இருக்கணும்னு கேட்குறாங்க. வாசிங்க 55. அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் மனிதரையும் அனுப்புவித்து ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தாள். ஓகே, ரெபெக்காளின் வாய்ப்பிறப்பை கேட்டாங்க. நம்பர் 2, ரெபெக்காளை வாழ்த்தி ஆசீர்வதிச்சாங்க. நம்பர் 3, ரெபெக்காளை வாசல்ல ஏற்றி அனுப்பி வைத்தாங்க. அப்போ புறப்பட்ட விதம், அவங்க எப்படி கிளம்பினாங்க, எல்லாத்தையுமே விவரிச்சு சொல்லுது. வாய்ப்பிறப்ப கேட்டது ரொம்ப முக்கியம். ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த ஆசீர்வாதத்துல ஒரு வார்த்தை இருக்குது, என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஓகே, குட். அதுக்கப்புறம் இன்னொன்னு, உன் சந்ததியார் உன் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரிப்பார்களாக. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆபிரகாமுக்கு தேவன் பண்ண வாக்குத்தத்தத்திற்கு இணையான வாழ்த்து.
ஏன் ஆபிரகாம் இங்க வரல? அந்த தேசத்தை தனக்கு கொடுப்பேன்னு தேவன் சொன்னதுனால அந்த தேசத்தை விட்டு அவர் வரல. சரி, ஈசாக்கு ஏன் வரல? தன் தகப்பனுக்கும் தனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் தேவனானவர் வாக்கு பண்ணாரு. ஆகையினால தகப்பன் எப்படி விசுவாசித்தாரோ அதே மாதிரி மகன் ஈசாக்கும் விசுவாசித்தாரு. அதனால தன்னுடைய வாழ்க்கையில தான் மணக்க போகிற பெண்ணை பார்க்க கூட அவர் வரல அந்த தேசத்தை விட்டு. அப்போ அதுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க பாருங்க. கமிட்மெண்ட்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்பாவும் மகனும். ஆபிரகாம் சைட்ல இருந்து உங்களை வச்சு பாருங்க, தான் மகனுக்கு பெண் பார்க்கணும் அப்படின்னா என்ன செஞ்சிருப்போம்? இருக்கிறது ஒரே மகன், இவ்வளவு சொத்து இருக்குது, இந்த ஒரு மகனுக்கு நான் கஷ்டப்படக்கூடாதா? எவ்வளவு தூரம்னு நான் போகக்கூடாதா? இந்த சொத்தையெல்லாம் ஆதரிக்கிற பார்க்கிற ஒரு பெண் வேணுமே, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம். ஆனா நினைக்கல. சரி, ஈசாக்கு என்ன நினைச்சிருக்கலாம்? அம்மா இல்ல, அப்பா இருக்கிறாரு, நம்ம வாழ்க்கைய நம்ம தான் பார்க்கணும், அதனால நமக்கு விருப்பமா ஒரு பெண்ணை தேடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இன்னும் அவர் கட்டுப்பாடு உள்ளவர். தன் தகப்பன் கானானிய தேசத்துல பெண் எடுக்க கூடாது அப்படின்ற முடிவை அப்பா எடுத்திருக்கிறதுனால அந்த முடிவுக்கு மகன் கட்டுப்பட்டு 40 வயசு வரைக்கும் இருக்கிறார். ரெண்டு பேருமே ஆச்சரியப்படுத்துறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஆச்சரியம் ரெபேக்கால். நாலாவது ஒரு ஆச்சரியம் எலியேசர். ஐந்தாவது ஆச்சரியம் ரெபேக்காளுடைய ஃபேமிலி. கண் காணாத ஒரு தேசத்துக்கு ஒரு வாலிப பெண்ணை அனுப்புறாங்க. இது ஒரு பக்கம் ஆச்சரியம். அவங்க தான் வாழ்க்கையில தான் வாழ போகிற தான் வாழ்க்கைக்கு தேவையான தனக்கு தேவையான தன்னோடு குடும்பம் நடத்த போற ஒரு பெண்ணை வாழ்நாளெல்லாம் வச்சு ஆதரிக்க போகிற ஒரு வாலிப புருஷன் அந்த பெண்ணை செலக்ட் பண்றதுக்காக அந்த தேசத்தை விட்டு போல. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் நிறைஞ்ச முற்பிதாக்கள். இந்த ஆச்சரியம் நிறைந்த முற்பிதாக்களுடைய சரித்திரத்தை ரொம்ப அசிங்கமான காரியங்கள் குறிப்புகளா நம்ம கையில் எடுத்துட்டு அந்த மகிமையெல்லாம் மட்டுப்படுத்துறோம். எத்தனை பெண்ணை பார்த்து நோ சொல்லி இருக்கிறோம், எத்தனை பையனை பார்த்து நோ சொல்லி இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்ம விருப்பம், நம்ம எதிர்பார்ப்பு, நம்ம ஆசை, நம்ம இவைகளெல்லாம் நிறைவேறத்துக்காகவே நம்ம ஆட்களை தேடுறோம். ஆனா ஒரு தெய்வீகமான குடும்பத்தை உருவாக்குறது தேவனுக்கு சாத்தி தேவனிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு காரியங்களை அவர் செய்யணும்னு பார்த்தா அவங்க எதை பத்தியும் பேசல, எதையும் கேட்கல, எதையும் வாங்கல. காரியங்கள் நடக்குது. ஓகே, அழைச்சு செல்றாரு. இப்போ இந்த இடத்துல இருந்து ஐந்தாவது நிகழ்ச்சி நடக்குது. கிளம்பிட்டாங்க. எப்படி கிளம்பி இருப்பாங்க யோசித்து பாருங்க. எனக்கு ஒவ்வொருத்தருமே ஊர் பிரயாணம் போறப்ப எப்படியெல்லாம் கிளம்பி இருப்பாங்கன்னு கற்பனை செஞ்சு பார்க்க முடியும். நீங்க கூட கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களுடைய ஒரே பெண்ணை நீங்க தூர தேசத்துக்கு ஒரு அந்நிய ஆள் ஒரு நாள் முன்னாடி சந்தித்த ஒரு ஆளை பார்த்து அவரை நம்பி அனுப்புறோம். சரி, திருப்தி ஆயிடுச்சு, எல்லாம் பேசி ஆயிடுச்சு, விசாரிச்சு ஆயிடுச்சு, ஜெபம் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நேற்று சாயங்காலம் தண்ணி எடுக்க போன பெண்ணு இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு கிளம்புது. வீட்டையே விட்டுட்டு கிளம்புது, பெற்றோரை விட்டுட்டு கிளம்புது. அப்போ ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் கொஞ்சம் சோகம் இருக்கத்தான் செஞ்சிருக்கும், வருத்தம் இருக்க செஞ்சிருக்கும். தன் பெண்ணு போறா தன்னை விட்டுன்னா எந்த தாயும் அழாத இருந்திருக்காது, எந்த தகப்பனும் அழாத இருந்திருக்க மாட்டாரு, எந்த அண்ணனும் தம்பியோ கவலைப்படாத இருந்திருக்க மாட்டான். ஐயோ நம்ம வீட்டில இருந்து ஒருத்தி போயிடுறா அப்படின்னு.
எல்லாத்துக்கும் மேல இந்த பெற்றோர் கூட ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க. இது நேத்து வந்தாரு, இன்னைக்கு கூட்டு போயிடுறாரு, 10 நாள் கேட்டோம் அவர் இல்லைன்றாரு. அப்ப உண்மையிலே ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சோகம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். தாயும் மகளும் கட்டி பிடிச்சி அழுதுருப்பாங்க, அப்பாவும் மகளும் கட்டி பிடிச்சி அழுதுருப்பாங்க, எல்லாரும் வரிசையா நின்று இருப்பாங்க. ரெபெக்காளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் விசாரிச்சிருக்கணும், என்ன நீ போயிடுறியா, நீ போயிடுறியா, நீ போயிடுறியா, எங்க போற, ஏன் போற? எவ்வளவு பரபரப்பா இருக்கும் ஒரே நாள்ல. ஒட்டகங்கள்லாம் வரிசையா நின்னுச்சு, எல்லாம் ஏறிட்டாங்க, வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு, எல்லாரும் ஜெபம் பண்ணியாச்சு, அனுப்புறாங்க. ஒவ்வொருத்தரா ஒட்டகத்துல ஏறியாச்சு, மகளும் ஏறுறா. ஆக தன்னுடைய தகப்பன் வீட்டினுடைய கடைசி இரவு முடிஞ்சிருச்சு, வாழ்க்கையினுடைய அடுத்த பயணம் தொடங்கிருச்சு. இப்போ பயணம் போகுது. வீட்டை விட்டு வெளியேற ஒரு பெண்ணுடைய மனநலம் எப்படி இருக்கும்? உண்மையாவே கவலை தான் இருக்கும். என்னதான் திருமண சந்தோஷம் இருந்தாலும் தன் தாயை விட்டுட்டு போறது, தகப்பனை விட்டுட்டு போறது, வீட்டை விட்டுட்டு போறது, ஊரையே விட்டுட்டு போறது, சிநேகிதிகளை விட்டுட்டு போறது, எல்லாத்தையுமே யோசிக்கிறப்ப கட்டாயம் கவலை இருக்கும். துக்கத்தோடு தான் அந்த பெண் ஒட்டகத்து மேல ஏறி இருக்கும். கண்ணெல்லாம் கலங்கி இருக்கும், முகத்தெல்லாம் தொடச்சிருப்பா, தேம்பி தேம்பி அழுதுருப்பா. ஒட்டகம் புறப்பட்டுச்சு, எல்லாம் கிளம்பி போறாங்க. தூரத்துல போய் மறைகிற வரைக்கும் அவங்க வீட்டார் நின்று பார்த்துருந்துருப்பாங்க, தன் மகள் போகிறாளேன்னு. வீட்டுக்கு அவங்க தூரம் போயிட்ட பிறகு இவங்க வீட்டுக்கு வந்து ரெபெக்காள் இல்லையே அப்படின்னு சோகமா அம்மா உட்கார்ந்து யோசிச்சிருக்கோம், அழுதுருக்கோம். கவனிங்க, ஒரு வீட்டுல எம்டி ஆயிடுச்சு, ஒரு பெண் போயிட்டா. ஆனால் அவள் போவது இன்னொரு வீட்டில் இருக்கிற ஒரு எம்டினஸ் நிரப்புறதுக்காக போறா. ஏன் ஒரு குடும்பத்துல பெண் முக்கியம்? அவள் பிறந்த வீட்டில விட்டு அவ புறப்படும் பொழுது அந்த வீட்டிலே ஒரு வெற்றிடத்தை விட்டுட்டு போறா. அது அவள் செய்கிற ஒரு பெரிய தியாகம். ஆனால் அவள் அங்கிருந்து குடிபெயர்ந்து இன்னொரு வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற இன்னொரு வெறுமையை அவள் நிரப்புவதற்காக போகிறாள். இதுதான் தேவன் ஒரு பெண்ணை ஒரு வீட்டுக்கு முக்கிய நபரா வைத்ததற்கு நோக்கம். ஈசாக்கு வீட்டுக்கு போகணும், பெண்ணே இல்ல அந்த வீட்டுல. ஆபிரகாமுக்கு வயசாயிடுச்சு, ஈசாக்கு வயசாயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, வீட்டுல அம்மா இல்ல. ஆனால் அங்க ஒரு பெண் இல்லாத குறைய தீர்ப்பதற்காக இன்னொரு பெண் அந்த வீட்டுக்குள்ள போறா. இதனால அந்த பெண் செய்த தியாகம் என்ன? தன் வாழ்க்கையில தன்னோடு இருந்த ஒரு குடும்பத்துல இருந்து அவள் புறப்பட்டு இன்னொரு குடும்பத்துக்கு குடிபெயர்றா. தன் பெற்றோர் வீட்டில் இருக்கும் போது குடும்பத்துக்கு உதவியும் ஆசீர்வாதமா இருந்தா, இப்போ தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகும்பொழுது அதே போல ஒரு ஆசீர்வாதமும் உதவியுமா இருக்க போகிறா. அப்போ ஒரு வாழ்நாள் எல்லாம் ஒரு பெண்ணை தேவன் ஒரு குடும்பத்தினுடைய முக்கிய நபரா வைத்திருக்கிறாரு. அதனாலதான் தேவன் ஆதாமை சிருஷ்டித்த பிறகு ஏவாளை சிருஷ்டித்து தேவனே ஏவாளை கொண்டு வந்து ஆதாம் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. ஒவ்வொரு ஆதாமுக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஏவாள் தேவை. அவள் தான் அந்த குடும்பத்தை நிற்க வைக்க முடியும், மாற்ற முடியும். ஆனால் அந்த குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை பெற்றோர், பிள்ளைங்க அந்த குடும்பத்தினுடைய வேல்யூவை தெரிஞ்சா அந்த குடும்பம் அப்படியே தெய்வீகமான குடும்பங்களா மாற முடியும், மாற்றிவிட முடியும். சரி, இப்ப கிளம்பிட்டாங்க. கிளம்பி பயணம் புறப்பட்டுருச்சு. அவங்க ஆரான்ல இருந்து கானானுக்கு வரணும். பெரிய பயணம். ஒரு 10 நாள், குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் பயணம்னு வச்சுங்களேன். இந்த பயணத்துல என்னெல்லாம் யோசிச்சிருப்பாங்க? வழியில சாப்பிட்டு இருப்பாங்க, தங்கி இருப்பாங்க, பேசிக்கிட்டே வந்திருப்பாங்க. ஒரு 4-5 நாள் ஆனதும் ரெபெக்காளுடைய சோகம் எல்லாம் குறைஞ்சிருக்கும்.
ஒரு தகப்பன மாதிரி எலியேசர் ரெபெக்காள் கிட்ட பேச்சு கொடுத்திருப்பாரு. கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, பரவாயில்ல அப்படின்னு அவளை ஆறுதல் படுத்தி எலியேசர் வழியெல்லாம் பேசிட்டு வந்திருப்பாரு. பயணத்தின் பாதி தூரம் வந்தப்போ ரெபெக்காளுக்கு சோகமெல்லாம் குறைஞ்சு, சரி வாழ்க்கையில இனி நம்ம ஆரம்பிக்க போகிற ஒரு வீடு, குடும்பம், இல்லற வாழ்க்கை, எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனைக்கு இப்பதான் அவள் வந்திருப்பா. அதையே யோசித்துட்டு ஓகே, 5வது பகுதி தான் இந்த சம்பவத்தின் நிறைவு பகுதி. ரெபெக்காள் ஈசாக்கை கண்டதும் அவளை திருமணம் கொண்டதும். வாசிப்போம். ஆதியாகமம் 24:62 முதல் 67. ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய்ரோய் எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். கிட்ட வந்தாச்சு பயணம், அவங்க ஊருக்கு வரப்போறாங்க. பயணத்தின் நிறைவு பகுதி, வெற்றியோடு திரும்பி வராரு எலியேசர். இப்போ அந்த சைட்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஈசாக்கு குடியிருந்த இடத்துல இருந்து மாலை பொழுதுல தியானம் பண்ண வெளியே வராரு. இப்போ இவ்வளவு நேரம் ரெபெக்காள், எலியேசர், ரெபெக்காளுடைய குடும்பம், அவங்களுடைய பின்னணி எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி இந்த அதிகாரம் சொல்லுது, ஒரு நிறைவோட முடிவோட சுபம் அப்படின்ற வாழ்த்தோட முடிக்குது. இந்த அதிகாரத்தை பொட்டுன்னு பாதியில முடிக்கல. எப்படி புறப்பட்டாரோ அந்த பயணம் போய் அதே இடத்துல வந்து நிற்குது. ஆனா நிற்கும் பொழுது சந்தோஷத்தோட, ஜெயத்தோட, வெற்றியோட கதை நிற்குது. இப்போ என்ன பண்ணாரு அக்கறையில ஈசாக்கு? அதுதான் ஆவிக்குரிய ரீதியா இப்ப கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. ஈசாக்குக்கு தெரியும் நமக்கு பெண் பார்க்க எலியேசர் போயிருக்கிறாருன்னு. 40 வயசு. அவர் காத்திருந்தாரு, அவசரப்படல. ஓகே, வரும் வரைக்கும் காத்திருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, சாயங்கால வேளையில தியானம் பண்ண புறப்பட்டவர். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் அப்படின்ற ஒரு டைட்டில் பின்னால வரும். அப்படின்னா இந்த வாலிபன் தினந்தோறும் மாலையில தியானம் பண்றதுக்கு போறான். இன்னைக்கு அவனுடைய தியானம், இவ்வளவு நாள் செஞ்சதுக்குரிய தியானம் பதில கொண்டு வருது. இப்ப ஈசாக்கு கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். கவனிங்க, ஈசாக்கு 63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஒட்டகங்களை வர கண்டான். அப்போ இவ்வளவு நாள் தியானம் பண்றாரு, ஜெபம் பண்றாரு, தேவனை நோக்கி பார்க்கிறாரு. இப்போ அவரை நோக்கி பார்த்ததுனால கண்களை ஏறெடுத்து எதிர பார்த்தா ஒட்டகங்கள் வருது. இதுதான் ஆவிக்குரிய மக்களுக்கு ஆச்சரியமான அணுகுமுறையை உண்டாக்குது. தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம எதுக்காக அவரிடத்துல ஜெபம் பண்றோம், என்ன கேட்கிறோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சப்ப அவரே அடுத்த சைட்ல கிரியை செய்யறாரு. என்னத்துக்காக ஈசாக்கு ஜெபம் பண்ணி இருப்பாரு அதிகமா? ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தாரோம் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆண்டவரே எலியேசர் போயிருக்கிறாரு, நீர் தான் அவரோட போகணும் கேட்டிருப்பாரு.
ஆண்டவரே அவங்க போனவங்க சீக்கிரம் நல்லா சுகத்தோடு திரும்பி வரணும் கேட்டிருப்பாரு. அப்போ நம்மளுடைய ஜபங்களும் தியானங்களும் தேவனிடத்துல போனா தேவன் அவைகளை நமக்கு எதிர அல்லது பின்னால இருந்து கிரியை செய்யறாரு. ஜபத்தினால வாழ்க்கையை கட்டுறதுன்றது இதுதான். ஜபத்தினால வாழ்க்கையை தேடுறதுன்றதுன்னு தான். ஜபத்தினால வாழ்க்கை துணையை தேடுறதுன்றதும் இதுதான். எந்த ஒரு வாலிபனோ வாலிப பெண்ணோ தன் வாழ்க்கையில ரொம்ப விசுவாசமா தேவனை பயபக்தியோடு சார்ந்து சேவித்து பரிசுத்தமா வாழ்ந்து ஜபத்தோட காத்திருந்தா அந்த நபருக்குரிய வாழ்க்கையை கட்டுறதுக்கு தேவன் தயங்கினதே இல்லை. ஒருத்தர் வாழ்க்கையில கூட தேவன் ஒரு நாளும் யார் வாழ்க்கையில தப்பு செய்யறவர் இல்லை. நம்ம ஒன்னும் தப்பு செஞ்சிருக்கலாம். ஈசாக்கு தியானம் பண்ணி கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு. பார்த்தா ஒட்டகங்கள் வருது. இப்போ எதிர வரவங்கள ஒட்டகங்கள்ல அவங்கள வராங்க. அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க? 64 ரெபெக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். பாருங்க, ஈசாக்கு தியானம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு வாக் பண்ணிட்டு வராரு. அவருடைய இருதயமோ எப்ப வரப்போறா, எப்ப கூட்டு வர போறாரு அப்படின்னு அடிச்சுட்டே இருந்திருக்கோம். இவ ஒட்டகத்துல பயணத்துல வந்து வரப்பவே யோசிச்சுட்டு இருப்பா, எப்ப போவோம், அவர் எப்படி இருப்பாரு, உயரமா இருப்பாரோ சவுப்பா இருப்பாரோ அப்படின்னு இவ மனசுல இருக்கும். கிட்ட நெருங்க 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 ரெண்டு இருதயமே சரியா மேட்ச் பண்ணது. ஆள் சந்திக்காதையே ஹார்ட் டச்சிங்ன்றது இதுதான். உங்க இருதயம் ஒருத்தரை நேஸ்தாதான் நீங்க அவரை திருமணத்துக்கு ஒத்துக்கணும், இல்லாட்டி ஒத்துக்க கூடாது. See, look at this. ரெண்டு இருதயமும் டச்சிங் ஒரே நேரத்தில் அடிக்கும், இல்ல கேட்ச் பண்ணும், இல்ல இருதயம் நேசிக்கும். அதுதான் உன்னை நேசிக்கிற ஒரு பார்ட்னர், அவளை நேசிக்கிற ஒரு பார்ட்னர்னு எப்படி தெரியும்னா, உங்க இருதயம் உங்களுடைய பார்ட்னரை நேசிக்கலன்னா அந்த மேரேஜுக்கு நீங்க ஒத்துக்க கூடாது. அன்பில்லாத திருமணங்கள் எண்ணெய் இல்லாத எந்திரங்கள் போல வாழ்க்கைக்கு வழி நடத்தும். அன்பே இல்லை, எப்படி வாழ்றது? இந்த சின்ன சம்பவம் இருக்குது, பெரிய செய்திகளை உள்ள வச்சிருக்குது. ஹார்ட் டச்சிங்ன்றது இதுதான். உன் இருதயம் அவனை நேசிக்கணும், அவன் இருதயம் உன்னை நேசிக்கணும். திருமணத்துக்கு துவக்கத்துல நேசிக்கிற அந்த நேசம் வாழ்க்கையின் முடிவு மட்டும் அந்த நேசம் இருக்கணும். திருமணங்கள் எதுல தொடங்கணும் தெரியுமா? அன்புல தொடங்கணும். ரெண்டு பேருடைய உறவுகள் எதுல தொடங்கணும்? அன்புல தொடங்கணும். பொருள்ல இல்ல, வரதட்சணையில் இல்ல, 200 300 500 சவரன்ல இல்ல. தன் மனைவியை நேசிக்காத புருஷன் எதுக்கு? தான் புருஷனை நேசிக்காத மனைவி எதுக்கு? நேசமில்லாத தாம்பத்தியம் எதுக்கு? நேசமில்லாத தம்பதிகளுடைய உறவு எதுக்கு? பேசிக்காவே ஒருத்தரை அன்புல சந்திக்காத எந்த உறவுமே திருமண உறவு ஆகாது. ஆகாது. ரெபெக்கால் அங்க இருக்கிறான், ஈசாக்கு இங்க இருக்கிறான். ரெண்டு பேரும் சந்திக்கல, ஆனா ரெண்டு பேரும் இருதயமே கரெக்டா. அவன் கண்களை ஏறெடுத்து ஒட்டகத்தை பார்க்கிறா, இவள் கண்களை ஏறெடுத்து அவனை பார்க்கிறா. ஆனா தூரத்துல ஒரு ஆள் வரான், அதுக்கு முன்னாடி இருதயங்கள் பாஸ் ஆகுது, ஹார்ட் டச்சிங் நடக்குது. See, இதுதான் பேசிக் ஸ்டார்டிங். இன்னைக்கு ஏன் பிரச்சனை தெரியுமா? ஃபேமிலியில அன்பு இல்லை சார், நேசிக்கல சார் புருஷன் மனைவிய, மனைவி புருஷனை. அதுதான் பேசிக் ப்ராப்ளமே.
ஆரம்பத்துல இந்த பிராண்ட் லவ் பிராண்டா இருந்தா லைஃப் முழுசும் இது ஸ்ட்ராங் பிராண்டா இருக்குது. நம்ம பார்ட்னரை லவ் பண்ணலாம், அதனால தான் லவ் பேர்ட்ஸை வச்சு நேசிக்கிறோம். அது பாரு, லவ் பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ். வீட்டுல லவ் இல்ல, ஆனா லவ் பேர்ட்ஸை வச்சு பார்க்கிறோம் கூண்ல. லுக் அட் திஸ். உனக்கு பார்ட்னர் நீ எதில கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டு பேருக்குமே ஹார்ட் டச்சிங், அந்த லவ் டச்சிங் இருக்குமே, அந்த இருதயம் முதல்ல நேசிக்க ஆரம்பிக்கும். அதுதான் பெஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். மற்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மற்றதெல்லாம் செகண்டரி, தேர்ட் தான், லாஸ்ட் தான். லுக் அட் திஸ். ஃபோர்சிங் பண்ணி யாரையும் திருமணம் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸ் பண்ணி எவ்வளவு குடும்பங்கள்ல அப்பாவுக்கு பிடிச்சிக்குது நீ கட்டி ஆகணும், அம்மாவுக்கு பிடிச்சிக்குது கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி திருமணம் பண்றோம். இல்ல, ஒருவேளை அதுக்கு ஒத்து வரலன்னா அதை வெயிட்டிங்ல போட்டுருங்க. நீங்க வற்புறுத்தி திருமணத்தை முடிக்கணும்னு நினைச்சா வாழ போறவங்க கசப்பான வாழ்க்கையின் அனுபவங்களை சந்திக்கும் பொழுது நீங்களும் அந்த கசப்புக்கு பொறுப்பேற்க வேண்டும். ஒரு திருமணம் இப்படி நடந்துச்சு. அந்த பெண்ணுக்கு பிடிக்கல. அந்த பெண்ணுடைய வீட்டார் திருமணம் ஏற்பாடு பண்ணாங்க. நோட்டீஸ் அடிச்சிட்டாங்க. திருமண நாள் வந்துட்டு சபையில திருமணம் நடக்கும் போது ஆராதனை தொடங்கிருச்சு. ஆயர் கேட்கிறாரு, நீ இந்த பையனை உன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு. சபைக்கு முன்னால பொண்ணு சொல்லிட்டா இல்லன்னுட்டா. பொண்ணு சபையிலேயே சொல்லிட்டா இல்ல அப்படின்னுட்டா. ஐயோ, எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி செஞ்ச திருமணம். அப்போ உங்க வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம், மேரேஜ் ப்ராப்ளம் இருக்குதுன்னா ப்ரொசீட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கூல் டவுன் ஆகுங்க, சிலதை விட்டு கொடுக்க ஆயத்தமாங்க. எப்பவுமே நீங்க உங்க கிரிப்ல நிக்காதீங்க. ஏன் கௌரவ கொலைகள் நடக்குது தேசத்துல? உங்க விருப்பம் நிறைவேறணும், அது நிறைவேறல. அந்த பிள்ளைங்க தப்பா செஞ்சதுனால, உங்களுக்கு விரோதமா அவங்க செஞ்சதுனால அந்த பிள்ளைங்களை கொலை பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் வாழ்வதற்கு தேவன் சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு. தான் பார்ட்னரை தானே செலக்ட் பண்ணோன்னு புதிய ஏற்பாடு கூட சொல்லுது. எப்படி? உனக்கு பிரியமான, உனக்கு ஏற்ற, நீ விரும்புகிற அப்படின்ற சுதந்திரத்தை தேவன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறாரு. அப்போ ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறதுல பெற்றோர் ரொம்ப முயற்சிக்க கூடாது. ஒருவேளை அது ராங் மேட்ச், உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா அந்த மேட்ரை அப்படியே கொஞ்ச நாள் ஆற போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் கவுன்சில் பண்ணுங்க, எடுத்து சொல்லுங்க, போதிங்க. நான் சொல்றது நல்ல பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்கனவே ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு அதை மறைக்கிறதுக்கு மேரேஜ் பண்றது கிடையாது. ஓகே, என்ன நடந்துச்சு? ரெண்டு பேரும் பார்த்தாங்க. இவ கேட்கிறா அவர் யாருன்னு. அதுக்கப்புறம் 24:65 ஊழியக்காரனை நோக்கி அந்த வழியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள். நான் முதல்ல சொன்னேன், அந்த வாலிப பெண் இந்த எல்லைக்கு வந்த பிறகு தன்னை எப்படி மாற்றி கொள்ளுகிறாள் என்பதை கவனிக்கணும். அந்த எல்லையில தாய் வீட்டில் இருந்தப்ப தண்ணி எடுக்க போனால், இந்த எல்லையில வரப்ப தன் கணவனுடைய வீட்டுக்கு எல்லையில வரப்ப இப்ப ஆட்டோமேட்டிக்கா சில காரியங்களுக்கு அவள் தன்னை மாற்றிக் கொள்றா. என்ன பண்ணா? முதல்ல கேட்டா அவ இருதயம் படபடன்னு அடிச்சிருச்சு, அவர் தான் இருக்குமோன்னு
ஓகே, அதனால கேட்டா, அங்கிள் அங்கிள் அவர் யார் அப்படின்னு. ஓகே, அவர்தான் என் எஜமான் அப்படின்னு சொன்னதுமே முதல் ஸ்டெப்பு ஒட்டகத்தை விட்டு இறங்குறா. இது என்ன சொல்லுதுன்னா, இன்னும் சந்திக்கல, ஆனால் அவர்தான் நான் மணக்க போகிற கணவன் அப்படின்னு ரெபெக்காளுக்கு தெரிஞ்சதுமே தான் பயணித்த ஒட்டகத்தை நிறுத்தி ஒட்டகத்தை விட்டு இறங்குறதுன்றது ஒரு கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை ரெபெக்காள் அறிந்திருந்தா. அப்போ அந்த கணவனுடைய அந்த ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஒட்டகத்தை விட்டு இறங்குனதுன்றது அந்த ஸ்தானத்துக்கு ரெபெக்காள் கொடுத்த மதிப்பு. இது குடும்பத்துக்கு அவசியமா தேவை. குடும்பத்துக்கு அவசியமா தேவை. தன்னை மாற்றிக்கொள்றா பாருங்க. இவ்வளவு நேரம் பயணிச்சது வேற, இவ்வளவு நேரம் சொன்னது வேற, கேட்டது. ஆனால் அந்த எல்லைக்கு வந்த பிறகு ஒட்டகத்தை விட்டு இறங்கி இப்போ நடக்கிறா. அப்புறம் முக்காடிட்டு கொண்டால் 2 காரியம் நடக்குது. வாலிப பெண் ஏன் இதை செய்தா அப்படின்னா, அவர் என்னுடைய மணவாளன், என் கணவர், அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு. 2வது, முக்காடிட்டு கொண்டால் இனிமே நான் அவரை சார்ந்தவள், அவருக்கு உரியவள் என்பதன் அடையாளமா தன்னை முக்காடிட்டு கொள்றா. ரொம்ப ஃபேமிலிஸ்ல யங் கப்பலுக்கு ஏன் ப்ராப்ளம் தெரியுமா? ஒருத்தர் மதிக்கிறது இல்லை. அதான் உண்மை. ஓகே, அதான் உண்மை. உனக்கு 1 lakh சம்பளம், எனக்கு 50,000 சம்பளம். ஓகே, என்னோட சம்பளத்தில் நீ குறைவு, அதனால மதிக்கிறது இல்லை. நீ MBA, நான் ஒன்லி BA, அதனால மதிக்கிறது இல்லை. உங்க வீட்டில் கொடுத்த சவரனை விட எங்க வீட்டில் இருக்கிற சவரன் அதிகம், அதனால மதிக்கிறது இல்லை. என் நிறத்தை விட நீ ரொம்ப சிவப்பு, நான் கருப்பு, அதனால மதிக்கிறது இல்லை. அதனால இந்த ஒட்டகத்தை விட்டு இறங்குற பழக்கத்தை வாலிப பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. ஃபேமிலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபேமிலி லைஃப்பை எப்படி ஆரம்பிச்சு நடத்தணும்ன்றது சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்குது. என்ன சார், சர்ச்சில் திருவிருந்து எடுக்கிறதுக்கு கிளாஸ் நடக்குது, இதுக்கு 3 மாசம் கிளாஸ். ஆனா வாழ்க்கையின் பெரிய வாழ்க்கையை 40 வருஷம் 50 வருஷம் வாழ்றதுக்கு ஒரு கிளாஸும் கிடையாது, ஒரு ஆலோசனை கிடையாது. அதனால தான் பிள்ளைங்க வாழ்க்கையில குடும்ப இயல் குறைஞ்சு இருக்குது. அப்போ இதுக்கு கவுன்சில் பண்ணி மேரேஜுக்கு போனா, மேரேஜ் உள்ள லைஃப்ல போனா எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி கூப்பிடணும், எப்படி மதிப்பு கொடுக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், இந்த அணுகுமுறைய சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. இந்த வாலிப பெண் அவரை பார்த்ததுமே இறங்கிட்டா. அப்போ மனைவி கணவனுக்கு கொடுக்கிற மதிப்பு. ஒரு ஆண் புருஷன் வீட்டில் அதிகமா என்ன எதிர்பார்ப்பார் தெரியுமா? சாப்பாடு இல்லை. பொதுவா ஒரு ஆண் வீட்டில் எதிர்பார்ப்பது மதிப்பு, மரியாதை. அது எந்த ஆணா இருக்கட்டும், புருஷன் ஒருத்தன் அந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டா மதிப்பு கொடுக்க வேண்டியது கடமை. எப்படி? புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார், அந்த கிறிஸ்துவுக்கு தேவன் தலைவரா இருக்கிறார். கவனிங்க ஹைரார்க்கிய. ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான், அந்த புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. ஓகே, இந்த புருஷனுக்கு கிறிஸ்து தலை. எப்படி கிறிஸ்து தலையாயிடுறாரு? வாலிப பையன், வாலிபனா இருக்கிற வரைக்கும் வாலிபன். ஓகே, படிக்கிறான், வேலை செய்யறான், ஓகே வாலிபன். அது வரைக்கும் தேவன் அவனை வாலிபனாவே பார்க்கிறாரு.
அவனுக்கு வயசு 28 நீங்க திருமணம் பண்ணாலும், 38 திருமணம் பண்ணாலும், திருமணமும் ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா அந்த வாலிபனுக்கு அவன் புருஷன் ஆயிடுறான். உடனே கிறிஸ்து அவனுக்கு தலையாயிடுறாரு. அப்போ கிறிஸ்து அவன் வயதை பார்த்து தலையாகல, அவன் ஸ்தானத்தை பார்த்து தலையாயிடுறாரு. வயசு 28, உங்க பிள்ளை தான், உங்களை விட சின்னவன் தான். ஆனால் அவனை நீங்க திருமணம் ஆகாத வைத்திருக்கிற வரைக்கும் அவனுக்கு பத்தி ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. அவன் உங்க பிள்ளை, வேலை செய்யறான், சம்பாதிக்கிறான். ஆனால் நீங்க அவனை திருமணத்துக்கு உட்படுத்தி அவனை புருஷனாக்கி அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்து அவனை குடும்பத்துல கொண்டு வந்ததுமே கிறிஸ்து அவனுக்கு தலையாயிடுறாரு. புருஷனுக்கு தலை கிறிஸ்து. அப்போ கிறிஸ்து எதை பார்த்து அந்த ஸ்தானத்துக்கு அவனுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு? புருஷன் என்ற ஸ்தானத்துக்கு அந்த வாலிபன் வந்துட்ட பிறகு கிறிஸ்து என்பவர் அவனுக்கு தலையாயிடுறாரு. அப்போ கிறிஸ்து எதை வச்சு மதிக்கிறாரு? மகனே, நீ வாலிபன் மட்டும் இல்ல, இப்ப நீ புருஷனாயிட்ட, ஒரு மனைவிக்கு கணவனாயிட்ட, ஒரு குடும்பத்தின் தலைவனாயிட்ட, இப்ப நான் உனக்கு தலைவன். சோ கிறிஸ்துவே வயசு வித்தியாசம் பார்க்காத அந்த புருஷனுக்கு தலையாயிடுறாரு, மதிப்பு கொடுக்கிறார். அப்போ ஒரு ஆணுக்கு கிறிஸ்துவே அவன் புருஷன் என்ற ஸ்தானத்துக்கு வந்ததும் மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சதும் வீட்டில் எல்லாருமே அந்த புருஷன் என்ற ஸ்தானத்துக்கு மதிப்பளிக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஆண் சகஜமா நியாயமா பேசிக்கா எதிர்பார்ப்பது வழக்கம். அதுவும் வயது ஆக 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 அந்த மரியாதை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ரெபெக்காள் இளம் வயதிலேயே அதை தெரிஞ்சதுனால தூரத்துல கண்டதுமே ஒட்டகத்தை விட்டு இறங்கிட்டா. சரி, அப்புறம் என்ன பண்ணா? முக்காடு இட்டு கொண்டாலாம். அந்த முக்காடு இட்டு கொள்றது எவ்வளோ ஒரு கனத்துக்குரியது. அப்போ வாழ்க்கையில இனிமே நான் வாலிப பெண்ணா இருந்தேன், இனிமே திருமணத்துக்கு பின்னால உங்களுக்கு மட்டும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு நான் கவர் பண்றேன், உங்களுக்கு நான் அதை அர்ப்பணிக்கிறேன், இனி நான் உங்களுக்கு சொந்தக்காரி அப்படின்னு அறிவிக்கிற அடையாளம். சோ ரெபெக்காள் இதை செஞ்சதும் நடந்து வரா. அப்ப கிட்ட வந்துட்டாங்க. இப்ப எல்லாம் இறங்குறாங்க, நலம் விசாரிக்கிறாங்க, பேசுறாங்க. பாருங்க, ஈசாக்கு தியானம் பண்ண புறப்பட்டாரு. அதுக்கப்புறம் இந்த சந்திப்பு நடக்குது. எலியேசர் திருமண காரியத்தை விவரிச்சு சொல்றாரு. இந்த இடத்தை கவனிங்க, எவ்வளோ ஒரு முக்கியமானதுன்னு. முக்காடிட்டு கொண்டால் அப்படின்னு சொல்லிட்டு 66. ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசி. இந்த இடத்துல ஈசாக்கு ரொம்ப கவனிக்கிறேன், நான் ரெபெக்காளையும் கவனிக்கிறேன். அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் பாருங்க. 10 ஒட்டகம், எல்லாரும் இறங்கி வராங்க. எல்லாரையும் பார்த்ததும் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் விசாரிப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, சந்தோஷப்பட்டு இருப்பாங்க, எல்லாரும் கை காட்டி இருப்பாங்க, முடிச்சுட்டே இருப்பாங்க. ஓகே, நம்ம பையனா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? அங்கிள் அங்கிள் எலியேசர் அங்கிள், எங்க பொண்ணு, முதல்ல பொண்ணை காட்டுங்க, அது முக்காடு போட்டுனுக்குது, மொத்த காட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்பான். அவசரப்பட்டு இருப்பான், ஐயோ எப்படா பார்க்க போறோம்னு. ஈசாக்கு என்ன பண்ணான்? ஓகே, எல்லாத்தையும் பார்த்து தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு எலியேசர் கிட்ட டைம் செலவு பண்றான். அங்கிள் என்ன நடந்துச்சு விவரிச்சு சொல்லுங்க அப்படின்னு. ஸோ பெண் வந்ததுமே இவ்வளோ காரியத்துக்கு வேலை செஞ்ச, ஒர்க் பண்ண, உதவியா இருந்த அந்த முக்கிய நபரான எலியேசர் கிட்ட முதல்ல நேரத்தை அவர்கிட்ட செலவு பண்றாரு ஈசாக்கு. எனக்கு அந்த பண்பாடு என்னை ரொம்ப கவர்ந்துருச்சு. பெண்ணு வந்துருச்சு, ஜெபம் பண்ணாரு. ஆனாலும் ஜெபத்தை முடிச்சுட்டு பெண்ணை பார்க்கணும்னு அவசரப்படல, முதல்ல எலியேசர் கிட்ட டைம் செலவு பண்றாரு. எலியேசர் கிட்ட விசாரிக்கிறாரு, எலியேசர் கிட்ட பயணத்தை விவரமா கேட்கிறாரு. விவரித்தான் அப்படின்னு இருக்குது. விவரித்தான்னா உட்கார்ந்து போனதுல இருந்து வந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு.
அதுக்கப்புறம் ரெபேக்கால சந்திக்க ஈசாக்கு போறார். குறிப்பு 3, ஈசாக்கு ரெபேக்காலை மனைவியாக்கி கொண்டு நேசித்தான் அப்படின்னு இருக்கு. இந்த கடைசி வசனத்துல கவனிக்க வேண்டியதை திரும்பவும் பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஒரு பெண் ஒரு குடும்பத்துல என்ன கொண்டு வருகிறாள், அவளுடைய முக்கிய வேலை என்னன்னா அவள் தன்னுடைய தாயின் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவள். ஒரு மனைவி ஒரு வீட்டில் தன் கணவனுடைய தாயின் ஸ்தானத்துக்கு இருக்கக்கூடியவள். மனைவிதான், ஆனால் தாயை போன்றவள். இன்னொன்று, ஒரு மனைவி ஒரு புருஷனுடைய வீட்டில் துக்கத்தை நீக்கக்கூடியவள். அந்த வீட்டில் துக்கம் இருக்குது, அம்மா இல்லை, அப்பா துக்கமா இருக்கிறாரு, யாரும் இல்லை. ஈசாக்குக்கு துக்கம், யாரும் இல்லை. 3 வருஷமா அம்மா இல்லாத துக்கம். ஆனால் அந்த துக்கத்தை நீக்குவதற்காக ஒரு பெண் வந்தார். அப்போ ஒரு பெண்ணுடைய கடமை என்ன? புகுந்த வீட்டில், திருமணம் முடிச்ச புருஷனுடைய வீட்டில், புருஷனோடு வாழும் பொழுது ஒரு பெண்ணுடைய கடமை என்ன? அந்த பெண் ஒரு தாயின் ஸ்தானத்துல தன் கணவனுக்கு உடன் இருப்பவள். அந்த பெண் அந்த வீட்டில் இருக்கிற துக்கத்தை நீக்குகிறவள். அந்த பெண் ஆறுதலை கொண்டு வரக்கூடியவள். அந்த வசனத்துல கீவேர்ட் அப்படின்னு சொல்ற இந்த வேர்டெல்லாம் இருக்குது. துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஒரு பெண்ணால ஒரு வீட்டுக்கு ஆறுதலை கொண்டு வர முடியும், ஆறுதலை கொடுக்கக்கூடியவள். 4வது, ஒரு பெண் ஒரு வீட்டில் அன்ப நேசத்தை உருவாக்கக்கூடியவள். அவன் மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். நேசம் அப்படின்னா ஒரு வீட்டில் என்னெல்லாம் ஒரு பெண்ணுடைய கடமை இருக்கிறது என்பதை இந்த ஒரு சின்ன வசனம் ஒரு பெரிய வாழ்க்கைக்கு உதாரணமா சொல்லுது, அடையாளமா சொல்லுது. அப்போ ஃபேமிலியில உற்று கவனித்தா எவ்வளவு காரியங்களை நம்ம மிஸ் பண்ணி இருக்கிறோம். கேஷுவலா நினைச்சிட்டோம், ஒரு பொருட்படுத்தல, அதை முக்கியத்துவமா நினைக்கல, இதுதான் மேன்மை அப்படின்னு நினைக்கலையே. பல காரியங்கள்ல இன்னும் கீழே விழுந்தான் கிடக்கிறோம். இன்னும் நம்ம செய்ய வேண்டியதை செய்யாதே இருக்கிறோம். இப்போ இந்த சம்பவத்திலிருந்து புருஷனும் மனைவி, கணவன் மனைவி கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? இந்த ஈசாக்கு ரெபேக்காள் சந்தித்த இந்த சம்பவத்திலிருந்து காரியங்கள் என்ன? நம்பர் 1, ஹஸ்பண்ட் கத்துக்க வேண்டியதை கவனிங்க. தியானம் பண்ண புறப்பட்டான். ஒவ்வொரு புருஷனுடைய வாழ்க்கையிலும் ஜெபம், தியானம் கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த குடும்பம் அந்த புருஷன் கிட்ட இருக்கும் பொழுது அந்த புருஷன் ஜெபத்தினால குடும்பத்தை கட்ட வேண்டியது இருக்கிறது, தியானம் பண்ணி கட்ட வேண்டியது இருக்கிறது. புருஷர்மார்களே, உங்க வீட்டில் நீங்க ஜெபம் பண்ணலனா, வேதத்தை வாஸ்து தியானிக்கலனா, தினந்தோறும் தேவனோடு இருக்கிற உறவை நீங்க கட்டி காக்கலனா, தினந்தோறும் கர்த்தரை சந்திக்கலனா, உங்க வீட்டில் ஒரு நல்ல புருஷனா நீங்க இருக்க முடியாது, நல்ல கணவனா நீங்க வேலைகளை செய்ய முடியாது. அப்போ ஒரு நல்ல கணவன் தியானம் பண்ணி ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிக்கிறவன். 2வது, காரியங்களை விவரித்து கேட்கிறவன். டைம் எடுத்து விவரிச்சு கவனிச்சு கேட்கணும். 3வது, தன் தாயின் கூடாரத்தை தன் மனைவிக்கு அறிமுகப்படுத்துகிறவன். தன் தாயினுடைய அன்ப, அந்த தாய் தன்னை எப்படி பராமரிச்சாங்க, பாதுகாத்தாங்க அப்படின்பத தன் மனைவியின் இடத்துல சொல்லக்கூடியவன்.
நான்காவது, தன் தாய்க்காக துக்கித்தான் ஈசாக்கு. அப்போ புருஷன் ஆயிட்டதும் மனைவி வந்ததும் தாயை மறக்கிற புருஷன்மார்கள் ஏறாலும், பெற்றோரை மறக்கிற பிள்ளைங்க ஏறாலும், திருமணமானதும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நல்ல கணவன் திருமணம் ஆனாலும் தன் தாயின் மேல் இருந்த அன்பு, நேசம், துக்கம் இவைகளை எப்பவுமே ஞாபகத்தில் வைத்திருக்க கூடியவன். ஈசாக்கு தன் தாயை ரொம்ப மதிச்சு 3 வருஷமா அந்த துக்கத்திலே இருக்கிறாரு. அந்த இழப்ப அவரால் தாங்கிக்க முடியல. ஓகே, நம்பர் 5, தன் மனைவிய திருமணத்துக்கு பின்பு நேசிக்கிறவன். பல இடங்கள்ல திருமணத்துக்கு முன்பு தான் நேசம் இருக்குது, திருமணத்துக்கு பின்னால சலிப்பாயிடுது. அந்த நேசம் இல்ல, பரிவு இல்ல, கரிசனை இல்ல, விசாரிப்பு இல்ல, பாசம் இல்ல, தாங்கிறது இல்ல, தேடுறது இல்ல. அப்போ கணவன் தன் மனைவிய திருமணத்துக்கு பின்னால தான் அதிகமா நேசிக்கணும் அப்படின்றத ஈசாக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ரெபெக்கால மனைவி ஆக்கி கொண்டு வாழ்க்கையெல்லாம் நேசித்தார். இது இந்த பகுதியில கணவனுக்கு சொல்ற பாடம். சரி, இதே பகுதியில மனைவிக்கு சொல்ற பாடங்கள் என்ன? நம்பர் 1, ரெபெக்கால் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தாள். காரியங்களை பார்க்கணும். குடும்பத்துல என்ன நடக்குது, எங்க இருக்கிறோம், என்ன செய்யணும், ஏன் வந்தோம், நம்ம வேலை என்ன, நம்ம பொறுப்பு என்ன, அப்படி என்பது ஒரு மனைவியினுடைய கடமை. நம்பர் 2, ஒட்டகத்தை விட்டு இறங்கினால் தன் புருஷனை கண்டதும் எக்ஸ்ட்ரா மதிப்பு, வேற ஒரு ஸ்தானத்துல அவள் மதிப்பளித்தா. ஒட்டகத்திலே இருந்து கை கொடுக்கல, ஹே ஹனி அப்படி சொல்லல, இறங்கிட்டா, நடந்தா. 3வது, முக்காடு இட்டு கொண்டாள். தன்னை முழு பிராண்டா உனக்கு தான் அப்படின்னு அர்ப்பணிச்சா. நம்பர் 4, ஈசாக்கின் தாய் சாராளின் கூடாரத்துக்கு ரெபெக்காள் சென்றாள். பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள போனதும் அவங்க அம்மா பத்தி ஈசாக்கு சொல்லியிருப்பாரு. உடனே அந்த வீட்டில் உள்ள எல்லாம் போய், இதுதான் உங்க அம்மா படுத்த பெட்டு, இதுதான் என் அம்மா உட்கார்ந்த இடம், இதுதான் என் அம்மா சாப்பிட்ட தட்டு, இதுதான் என் அம்மா உபயோகித்த பொருட்கள், இதையெல்லாம் பார்த்து காட்டி. அப்போ ஒரு தாய் எவ்வளவு முக்கியமோ ஒரு மனைவி அவ்வளவு முக்கியம், ஒரு மனைவி எவ்வளவு முக்கியமோ ஒரு தாயும் அவ்வளவு முக்கியம். எந்த இடத்துலயுமே 2 பேரையுமே நம்ம டீக்ரேட் பண்ணவே கூடாது. அப்போ சில பெண்கள் மாமியாரை வேற மாதிரி பார்ப்பாங்க, தாயை வேற மாதிரி பார்ப்பாங்க. ஐயோ எவ்வளவு தப்பு! மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏன் அவ்வளோ இடைவெளி? ரெபெக்காள் சாராளுடைய வீட்டுக்கு வந்தது அந்த இழப்பின் துக்கத்தை நீக்கவே. அப்போ ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பத்துல இந்த மாமியார் மருமகள் பேதங்களே இருக்கக்கூடாது. நம்பர் 5, இந்த குடும்பத்துல இந்த 3 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா இருக்குது. துக்கம் நீக்குவது, ஆறுதலை கூட்டுவது, நேசத்தை காட்டுவது. அப்போ ஒரு குடும்பத்துக்கு இவைகள் இருந்தால், துவக்கத்திலேயே இவைகள் இருந்தால் எவ்வளோ இனிமையான குடும்பமா இருக்க முடியும். உங்க ஒவ்வொரு குடும்பமும் இப்படிதான் இருக்கணும். உங்க பிள்ளைகளுடைய குடும்பங்கள் இப்படிதான் இருக்கணும். உங்க பேரம் பேத்தி பிள்ளைங்க சந்ததியின் குடும்பங்கள் இப்படிதான் இருக்கணும். அதுக்கு இப்பவே நீங்க ஜெபம் பண்ணணும். இப்பவே ஜெபம் பண்ணணும். 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம், 50 வருஷம் ஆகலாம். ஆனா முன்கூட்டியே ஜெபம் பண்ணி இவைகளை நீங்க தேவனிடத்துல கேட்டு உங்க சார்புல இவைகளை நீங்க கட்டி எழுப்புறோம். எல்லாருக்கும் இந்த பொறுப்பு உண்டு. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த அதிகாரத்தை நிறுத்துறேன்.
மீதி 25வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியிலிருந்து நம்ம இவைகளை பார்ப்போம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரே நிமிஷம், 1 minute prayer. கரங்களை உயர்த்தி கொள்ளுவோம். எல்லார் கண்கள் மூடி இருக்கட்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து சத்தமா ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை மாற்றும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் சந்ததியை ஆசீர்வதியும். இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சந்ததி எங்கள் வீடுகளில வரட்டும் அப்படின்னு எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். 1 minute prayer. Thank you Father. Thank you Father. எங்களுக்கு அப்படி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வீடுகளை அப்படி கட்டுங்க, எங்கள் சந்ததியை அப்படி மாற்றுங்க, எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்படி வரட்டும். சீர்கட்டு போகக்கூடாது, வழி விலகக்கூடாது, மதிமயங்கக்கூடாது, குழியில் விடக்கூடாது, பாதாளத்தில் போய்விடக்கூடாது, மாயைக்கு மயங்கி விடக்கூடாது. எல்லா போராட்ட எதிர்ப்புகளுக்கு ஜெயிக்க வேண்டும். உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு ஜெயிக்க வேண்டும். உலக கவர்ச்சிகளுக்கு அவர்கள் ஜெயிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் சந்ததியிலே எங்கள் பிள்ளைகளின் 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 பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை சேவிக்கிற, தேவனை மட்டும் சேவிக்கிற பரிசுத்த குடும்பமாக, பரலோகத்தின் ஸ்தானாபதிகளாக, பூமியில தெய்வீக குடும்பங்களை கட்டுவார்களாக. இந்த வீடுகளை எல்லாம் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீட்டுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கணவன் மனைவிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம். பிளவுகள் எல்லாம் அற்று போய் அவர்களுக்கு இறுக்கமான உறவுகள் வருவதாக. வெறுப்புகள் குடும்பங்களில் இருந்து வெளியேறட்டும். அன்பு உள்ள வருவதாக, நேசம் வருவதாக, ஆறுதல் வருவதாக. இயேசுவின் நாமத்துல வீட்டை உம்முடைய அன்புனால நிரப்பும்பா, உம்முடைய சமாதானத்தினால நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் தேவ கிருபை வாசம் பண்ணுவதாக. ஒவ்வொரு வீட்டாருக்குள்ளும் கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாரும் தங்களை முழுவதுமாய் அர்ப்பணிப்பார்களாக. ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிக்கிறேன். பிசாசின் எல்லா கிரியைகளை இயேசுவின் நாமத்துல தகர்க்கிறேன். எல்லா மாம்சீக தவறுகள் விலகுவதாக. எல்லா போராட்டங்கள் விலகுவதாக. குடும்பங்களில் இருக்கிற சிக்கல்கள் விலகுவதாக. எல்லா விரோதங்கள், பகைகள், மார்க்க பேதங்கள், பிரிவினைகள் எல்லாம் விலகுவதாக. சரி செய்யட்டும்பா. குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும், சமாதானத்தோடு இருக்கட்டும். வீடுகளுக்குள்ளே, வீட்டாருக்குள்ளே சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதே இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு வீட்டையும், வீட்டாரையும், புருஷனையும் மனைவியும் கிறிஸ்து இயேசுவுக்கு சொந்தமாக்குகிறேன். அவளை ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். அவள் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நல்ல வரன்கள் வரட்டும், நல்ல வாய்ப்புகள் வரட்டும், நல்ல குடும்பங்களுடைய உறவுகள் கிடைக்கட்டும், பக்தி உள்ள வீட்டார்கள் இவர்களை சந்திக்கட்டும். தடைப்பட்ட குடும்ப ஆண்டவரே திருமண காரியங்களை இயேசுவின் நாமத்தில் தடைகளை உடைக்கிறேன், விலகுவதாக. குடும்பங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகட்டும். பிள்ளைகள் வாழ்க்கை ஒளிப்படட்டும், வெளிச்சம் வரட்டும், ஒளி வீசட்டும் ராஜா. இன்றிலிருந்து இயேசுவின் நாமத்தில் திருமணத்துக்கு தடை இல்லாமல் காரியங்கள் நடப்பதாக என்று சொல்றேன்ப்பா. இந்த பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படட்டும். இந்த பிள்ளைகள் எதிர்காலம் பிரகாசமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருடைய தலை மேலும் வைத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.